ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இனிமே தினமும் நீங்க சட்னி அரைக்க வேண்டாங்க. ஒரு தடவை அரைச்சி வச்சீங்கன்னா இந்த சட்னி 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி என்னோட மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. வாங்க இந்த ரெசிபியோட சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 3 புதினா கட்டும், ஒரு கொத்தமல்லி கட்டும், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன். எனக்கு தேங்காய் உடைக்கும் போது கொப்பரை தேங்காய் கிடைச்சிச்சு. ஸோ ஒரு சின்ன கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 10 to 12 பச்சை மிளகாவும் 2 பெரிய துண்டு இஞ்சியும் நான் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் புதினாவும் கொத்தமல்லியும் ஆஞ்சி வச்சுக்கோங்க. நான் அதோடைய ஸ்டெம்ஸ் எல்லாம் தூக்கி போடல. கொஞ்சம் திக்கா இருந்த அந்த வேரெல்லாம் மட்டும்தான் கழிச்சேன். மற்றபடி ஜென்ரலா எல்லாமே நான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க வெறும் லீஃப் மட்டும் கூட எடுத்துக்கலாம். தேங்காவை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாவும் இஞ்சியுமே 2 துண்டுகளாவும் கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு அடி கனமான கடாய் வச்சு ஒரு 50 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 50 கிராம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா செவக்கிற வரைக்கும் வருங்க. அது நல்லா செவந்ததுக்கு அப்புறம் அந்த உளுந்த எடுத்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. அப்புறம் அதே எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் துண்டுகளையும் இஞ்சி துண்டுகளையும் போட்டு அதையும் நல்லா வரைங்க. நல்லா அந்த இஞ்சி தேங்காய் மனம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது நல்லா வறுக்கும் போது நல்லாவே ஒரு ஸ்மெல் வரும். வீடு முழுக்க இன்ஃபேக்ட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையுமே கூட நீங்க அது கூட ஆட் பண்ணி நல்லாவே வறுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வறுப்படும் போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வறுப்பட்டதுக்கு அப்புறமாட்ட மூடி எடுத்து அதையுமே ஒரு பிளேட்டுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிடலாம். அடுத்து மீதி இருக்கிற அதே எண்ணெயிலேயே நம்ம ஆல்ரெடி ஆஞ்சி வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினா மல்லி தலைகளை ஆட் பண்ணிடுங்க. எல்லா புதினா மல்லி தலைகளை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அப்பதான் அந்த எண்ணெய் பிளஸ் இந்த இலையிலாம் இருக்க தண்ணியோட இது எல்லாமே கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிக்கும். அப்பப்ப நீங்க மூடிய ஓபன் பண்ணி அதை கிளறி விட்டு திருப்பி வைக்கணும். இல்லாட்டி அந்த லீஃப் எல்லாமே அடிப்பிடிச்சு கறிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் அந்த மூடி போட்டு மூடி வைங்க. ஸோ தட் அந்த புதினா தலைகள் எல்லாம் கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிச்சிடும். புதினா குக் ஆயிட்டு இருக்கும் போதே ஒரு பவுல்ல ஒரு பெரிய வெங்காயம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அண்ட் முடிஞ்சா அதை சுடு தண்ணியில நீங்க ஊற போட்டுடுங்க. சோ தட் அது உடனே நல்லா ஊறி ரெடி ஆயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த புதினா இலைகளை